கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்லுகிறார், உன் கண்ணீருக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அதை எங்கிடம் விட்டுடுன்னு அவர் சொல்றாரு. கேளுங்க. வேதாகமத்துல ரோமர் அதிகாரம் 12 வசனம் 19 இப்படி ரொம்ப அழகா சொல்லி இருக்கு. பிரியமானவர்களே, நீங்க பழிவாங்காதீங்க, தேவனுடைய கோபத்துக்கு இடம் கொடுங்க. பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிலளிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு யாராவது உங்களை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கலாம். உங்க நல்ல மனசை பார்த்து இது உங்க பலவீனம்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். உங்க கண்ணீரை பார்த்து அவங்க ஜெயிச்சிட்டோம்னு பெருமைப்பட்டிருக்கலாம் இல்லையா? அதனால ஒரு நாள் நானும் அவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு உங்க மனசு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா தேவன் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்க கண்ணீருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது அப்படியே தேவன் கிட்ட விட்டுடுங்க. அவர் பேசுற ஒரு நிமிஷம் 1000 வார்த்தைகளை விட ரொம்ப பலமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பழி வாங்கினா உங்களால முடிஞ்சதை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா தேவனுடைய நீதி செயல்பட ஆரம்பிச்சா எந்த மனுஷனும் தடுக்க முடியாததை அவரு நிறைவேற்றுவாரு. அதனால உங்களை காயப்படுத்தினவங்களை தேடி போகாதீங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல உங்க நேரத்தையும் உங்க நிம்மதியையும் வீணாக்காதீங்க. அவங்களை தேவனுடைய கையில விட்டுடுங்க. ஏன்னா தேவன் அமைதியா இருக்காருன்னா அவரு பாத்துக்கலன்னு அர்த்தம் இல்ல. அவரு கொஞ்சம் தாமதிக்கலாம், ஆனா அவருடைய நீதி ஒருபோதும் தவறாது. இன்னைக்கு உங்களை ஏமாற்றினவங்களுக்காக எந்த கோபத்தையும் சுமக்காதீங்க. தேவனுடைய சமாதானத்தை உங்க மனசுல சுமந்துகிட்டு போங்க. ஏன்னா உங்களை காயப்படுத்தினவங்க வாழ்க்கையை உடைக்கிறது உங்க அழைப்பு இல்ல. உங்களை உடைந்த நிலையிலிருந்து உயர்த்துவதுதான் தேவனுடைய திட்டம். இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா, இது யாருக்காவது ஆறுதலாக இருக்கும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்டில் நீதியை தேவனிடம் ஒப்படைக்கிறேன் என்று எழுதுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.